சரி, எல்லாம் அந்த கட் ஆஃப் பெற்றோர்கள் எல்லாம் ஒரு குழப்பத்தில், என் பையன் கூட வாங்கிட்டான், இது கிடைக்குமா அது கிடைக்குமா இந்த கல்லூரி கிடைக்குமான்னு ஒரு குழப்பத்திலேயே எல்லாரும் உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் முதல்ல ஒரு தெளிவுரையாக, நீங்கள் பயப்படாதீங்க, மார்க் ரேண்டம் ரேங்க் வர வரைக்கும் அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவசரம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம். இருந்தாலும் நீங்கள் ஆண்டுதோறும் இந்த கவுன்சிலிங்கை பார்த்துட்டு வரீங்க. இனிமேல் உங்களுடைய அறிவுரை, முதல் அறிவுரையை என்ன சொல்ல போகிறீங்க சார்? இல்லை, இப்போ நமக்கு வந்து இப்போ சிபிஎஸ்சி எக்ஸாம், ஏன்னா நமக்கு வந்து நம்ம 2 போர்டு, ஐஜிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, சிபிஎஸ்சி அண்டு ஸ்டேட் போர்டு. இதில் வந்து பார்க்குறோம் 4 போர்டையும் கம்பேரிட்டிவ் பண்ணும்போது நமக்கு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுடைய மார்க் வந்து இந்த வருஷம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப. ஏன்னா அவர்களுடைய பட்ட கஷ்டங்கள், உழைத்த உழைப்புகள், அந்த ஆசிரியர்கள் உழைத்த உழைப்புகள், பேரண்ட்ஸுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்துக்கும் எதிர்பார்க்கும் போது பார்த்தோம்னா கம்பேரிட்டிவ் ஸ்டேட் போர்டை கம்பேர் பண்ணும்பொழுது இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப புவராக இருக்குது, ரொம்ப பெர்ஃபார்மன்ஸஸ் கம்மியாக இருக்குது. ஆகையில் இவங்க எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து கவுன்சிலிங்கில் வந்து மெரிட் பேசிஸில் வருவாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் தான். ஆகையால் ஸ்டேட் போர்டில் படித்த மாணவர்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் நீங்கள் அதிகமாக வச்சுருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் சிபிஎஸ்சி அதிக மார்க் வந்திருந்தாங்கன்னாக்க உங்களுக்கான ஒரு பிரச்சனைகள் அங்கே இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஸ்டேட் போர்டு வந்து கிளியர் கட்டாக இருக்கும். உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 0.5 1 கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆனால் கூட உங்களுடைய கம்யூனிட்டி பேசிஸ் தான் உங்களுக்கு வரும். ரேண்டமில் வந்து உங்கள் கம்யூனிட்டி பேஸு ரேண்டம் டோட்டல் நம்பர் ரேங்கிங்கில் உங்களுக்கு வரும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் முதல்ல கவுன்சிலிங் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கட் ஆஃப் மார்க், இப்போ வந்து 190 கட் ஆஃப் மார்க் அப்படின்னா 190 கட் ஆஃப் மார்க் லாஸ்ட் இயர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் என்னென்ன ப்ரோக்ராம் போயிருக்குது, உங்களுடைய கம்யூனிட்டி கேட்டரில் என்ன போயிருக்கு பார்த்துங்க. நீங்கள் அதே போல் நீங்கள் 175 கட் ஆஃப் மார்க் அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த கட் ஆஃப் மார்க்கு எந்த கம்யூனிட்டி கேட்டகரியில் எந்தெந்த காலேஜஸ் போயிருக்கு அப்படிங்கிறத ஒரு ரேண்டமாக நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சிங்க. அதை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து சாய்ஸ் லிஸ்ட் நீங்கள் போடணும். இன்னும் என்ன பொறுத்தவரை சாய்ஸ் லிஸ்ட் போடுறது என்னென்னா, நீங்கள் 300 காலேஜ் சாய்ஸ் லிஸ்ட் போடலாம், மார்க்கே நீங்கள் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆரம்பித்து கடைசியில் லாஸ்ட் 100 இருக்கிற நீங்கள் வந்து அழகாக வரிசையாக போட்டுட்ருக்கலாம். ஏன்னா உங்கள் மார்க்கு தகுந்த மாதிரி இல்லைன்னா ஒரு 50 காலேஜஸ் போட்டுட்டு நீங்கள் போட்டுகிட்டே இருக்கலாம். அதனால் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குதுங்க. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியுடைய அஃபிலியேட்டட் காலேஜஸோடைய வேகன்சிஸ் வந்து நமக்கு வந்து 2 லட்சம் சம்திங் இருக்கும்போது இதுவரை 1,60,000 பேர் 1,50,000 பேர் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, விண்ணப்பித்திருக்காங்க. அதில் எவ்வளோ பேர் வந்து கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆகையால் வந்து இருக்கிற சீட்ஸ் அவைலபிலிட்டிக்கும் உங்களுக்கு அலாட்மெண்ட்டுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய பேர் நான் எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நான் படிக்கணும்னு நினைக்கிறாங்க, நான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கணும், நான் ஏஐ படிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னு இருக்கும்பொழுது தான் நமக்கு வந்து அந்த சிறந்த கல்லூரி கிடைக்குமா, அந்த கல்லூரிக்கான அந்த படிப்புக்கான இடம் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு பிரச்சனைகள் இருக்குது. நான் பொறியியல் வல்லுநர் தான் ஆக போகிறேன் அப்படின்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பொறியியல் வல்லுநருங்கிறது ஒரு துறை சார்ந்தவர்கள் மட்டும் அல்ல. நீங்கள் எந்த பொருளை உருவாக்கினாலும் சரிதான், எந்த டிஜிட்டல் பேஸ்ட் கம்பெனி உருவாக்கினாலும் சரிதான், நீங்கள் 4-5 துறை வல்லுநர்கள், பொறியியல் வல்லுநர்கள் சேர்ந்து தான் வந்து ஒரு பொருளை உருவாக்குகிறீர்கள், ஒரு சர்வீஸ் சேவையை கொடுக்குறீங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் இந்த துறையை மட்டும் எடுத்தால் மட்டும் நான் ஸ்டாண்ட் பண்ண முடியல. இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி இஸ் வெரி எக்ஸலண்டான துறை, சிவில் இன்ஜினியரிங் இஸ் வெரி, பில்டிங் சயின்ஸ் சொல்லுவாங்க, பில்டிங் இன்ஜினியரிங் வெரி எக்ஸலண்ட், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதை விட எக்ஸலண்ட். இந்த வருஷம் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நான் பார்த்த அப்சர்வேஷனில் நிறைய காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் சீட்டு அதிகமாக ஃபுல் ஆயிடுச்சு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் அப்படி தான் இப்போ டேர்ன் ஆகிட்டு இருக்கு லேட்டஸ்டாக. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம டே டு டே அட்மிஷன் ப்ராசஸ் எங்கெங்கே எந்தெந்த கல்லூரியில் நடந்துகிட்டு இருக்குது, பிரீமியர் கல்லூரியில் வந்து எங்கே போட்ட கல்லூரிலாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு நாங்கள் டெய்லி பார்த்துக்கிட்டோம். வாரத்துக்கு முன்னாடி கூட கால்ஸ் எனக்கு ஒரு 10 கால் 15 கால், ஒரு நாளைக்கு வந்து 15 அட்மிஷன் 15 ஃபேர் பார்க்குறோம். நம்ம அவங்களுடைய வியூஸ் என்னன்னு நமக்கு தெரியுது. ஆகையால் நீங்கள் இந்த துறை தான் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நீங்கள் எந்த துறையை வேணாலும் படிக்கலாம். ஆனால் அந்த துறையை தேர்ந்தெடுக்க முன்னாடி கல்லூரியை நல்ல கல்லூரியாக நீங்கள் தேர்ந்தெடுங்கள். அந்த நல்ல கல்லூரியை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதில் நீங்கள் எந்த துறை எடுத்தாலும் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் உண்டு, உங்களுக்கான திறனை அவர்கள் வளர்ப்பார்கள், உங்களுக்கான ஒரு பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணுவாங்க. ஆகையால் துறைக்கு முன்னாடி நீங்க கல்லூரியை சூஸ் பண்றது தான் சால சிறந்தது என்று நான் சொல்லுவேன். நிச்சயமா சார், மிக சிறப்பாக சொல்லியிருக்கீங்க. நேயர்கள் காத்திருப்பதால் அவருக்கு முன்னுரிமை கொடுப்போம் சார். முதலில் கோவையிலிருந்து ஷர்மிளா காத்திருக்கிறார். வணக்கம் ஷர்மிளா, அடுத்த இலக்கின் முதல் காலர் நீங்க தான், முதல் அழைப்பாளர். உங்கள் கேள்வி என்னம்மா? சார், நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். வணக்கங்க சார், உங்க ப்ரோக்ராம் ரொம்ப யூஸா இருக்குதுங்க எங்களுக்கு. மிக்க நன்றிமா. உங்க கேள்வியை சொல்லுங்கம்மா. சார், என்னோட பையன் வந்து +2 படிச்சிருக்கான், மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸுங்க. 504 மார்க் எடுத்திருக்காங்க. எல்லாத்துலயும் 8க்கு மேலதான் எடுத்திருக்கான். கட் ஆஃப் மட்டும் வந்து மேத்ஸ்ல கம்மியானங்காட்டி 153.5 நினைக்கிறேன். ஆமாங்க, 153.5 வருதுங்க சார். அவன் வந்து ஃபேஷன் டெக்னாலஜி எடுக்கணுங்கிறான். கோயம்புத்தூர் பொறுத்தளவுக்கு எங்களுக்கு ஒரு 2 காலேஜ் தான் இருக்குது, பிடெக் ஃபேஷன் டெக்னாலஜி. ஆனா அது வந்து
பொண்ணுங்க தான் கொஞ்சம் அதிகமா செலக்ட் பண்றாங்க, பசங்களும் கொஞ்சம் தான் இருக்காங்க. எனக்கு அந்த படிப்பை பத்தி அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். அதுல ஸ்கோப் இருக்குமா? என்ன நான் ஒரு ஃபேஷன் டிசைனரா வரணுங்கிறான். அதனோட ஸ்கோப் வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. நிச்சயமா. அதே மாதிரி ஃபேஷன் டெக்னாலஜி வந்து பெண்களுக்கு இப்ப பெண் ஆண்லாம் கிடையாதுமா, எல்லா துறையிலும் எல்லாரும் இருக்கலாம். நமக்கு விருப்பம் இருக்கணும், உங்க பையனுக்கு விருப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவருக்கு அந்த அந்த வர்றதே இல்லைங்க நியூஸே இத பத்தின, இந்த படிப்பு பத்தினத பத்தி நானும் பாக்குறேங்க, வர்றது இல்லைங்க. இத பத்தி தெளிவா சொல்லுங்க. இது நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி இருக்கு, உங்களுக்கு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி சென்னையிலே இருக்கு, நிஃப்ட்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் உங்கள் கேள்விக்கான பதில் வந்து கொண்டே இருக்குமா? நீங்க வந்து ஆல் இந்தியா லெவலில் நீங்க போகணும் அப்படின்னாக்க நீங்க NIFT நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டிசைன் டெக்னாலஜி அப்படிம்பாங்க. அதுக்கு நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதணும், ஆல் ஓவர் இந்தியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதணும். அதுக்கான டேட் இருக்கான்னு பாருங்க, இருந்தால் நீங்க அப்ளை பண்ணுங்க. இல்லை நீங்க வந்து நீங்க கோயம்புத்தூர்லேயே வந்து இந்த ஃபேஷன் டிசைன்ஸ் ஃபேஷன் டெக்னாலஜி இருக்கிறது நீங்க தாராளமாக நீங்க எடுத்துக்கலாம். அந்த ஃபேஷன் டெக்னாலஜிஸ் நீங்கள் எடுக்கும்போது இன்றைக்கி வந்து ஏன் நீங்கள் வந்து பையன் அப்படிங்கிறீங்க இல்லையா, அதுக்கான ஒரு அட்வான்டேஜ் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மாணவர்களுடைய கிரியேட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு மாணவன் வந்து ஒரு மாணவியை விட வந்து அவனுடைய கிரியேட்டிவிட்டிஸ் அதிகமாக இருக்கும், அவனுடைய படைப்பாற்றல் சொல்லுவாங்க, ஒரு இனோவேஷன்ஸ் அதிகமாக இருக்கும், யூனிக் ஐடியாஸ் இருக்கும். கண்டிப்பாக அந்த பையன் வந்து ஃபேஷன் டிசைன்ஸ் உள்ளே போக சொல்லுங்கள். ஃபேஷன் டிசைன்ஸில் வந்து ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் growth வந்து கம்மியாக இருக்கும், ஒரு என்ட்ரி லெவல் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட ஒரு பர்டிகுலர் இன்றைக்கி வந்து மல்டிநேஷனல் கம்பெனிஸ்லேருந்து நம்ம ஊர்லேயே வந்து பெரிய 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 கம்பெனிஸ் கார்பரேட் எல்லாமே ஃபேஷன் டிசைன்ஸ் உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங்காக இருக்கலாம், உங்களுக்கு மற்ற வந்து காஸ்மெட்டிக்ஸாக இருக்கலாம், மற்ற எந்த துறைகளாக இப்போ நீங்கள் போனாலும் சரி தான், எல்லாத்துக்குமே வந்து அதிகமான வந்து வரவேற்புகள் இருக்குது உங்களுக்கு. அது இல்லாமல் இல்லவே இல்லை, வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு 4 வருஷம், ஏன்னா இங்கே கோயம்புத்தூர் நீங்கள் இருக்கிறீங்க, திருப்பூர் இருக்கிறாங்க, அங்கே வந்து இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறாங்க, அதுக்கான ஒரு டிசைனிங் வந்து மிக முக்கியமான விஷயங்கள். அதனால் ஒரு 2 years 3 years அவரை ஒர்க் பண்ண சொல்லிட்டு அவர் ஒரு கன்சல்டன்சி டிசைன் கன்சல்டன்சி அவரே வைக்கலாம். நீங்கள் இல்லை அவர் ஒரு ஆண்டர்பிரனர் ஸ்டார்ட் அப் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது. அதிகமான திறமைகள் இருந்தால் மும்பையில் மாரி டெல்லி மாரி வந்து உங்களுக்கு வந்து நார்த் இந்தியாவில் நிறைய அதிகமாக வாய்ப்புகள் இருக்கும், நம்ம ஊர்லேயே அதிகமான வாய்ப்புகள் இருக்கும், நீங்கள் மேலை நாடுகள் போகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கும். நல்ல வந்து கிரியேட்டிவிட்டி தான், உங்களுடைய படைப்பாற்றல் மிக முக்கியமான விஷயங்கள், ஒரு தனி சிறந்த உனக்கு தனி திறன் வாய்ந்த ஒரு சிந்தனைகள் மிக முக்கியமான சிந்தனையும் படைப்பாற்றலும் உங்களுடைய இது சொல்றது உங்களுக்கு அடுத்த இனோவேஷன்ஸ் முக்கியமான இதெல்லாம் இருந்துச்சுனாக்க கண்டிப்பா வந்து வாய்ப்புகள் இருக்குது. நீங்க தாராளமா படிக்க சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. நிச்சயமா மிக சிறந்த படிப்புன்றாரு, அதாவது ஆர்வம் இருந்தால் போதும், அதை நீங்கள் அப்படியே பணம் போட்டு பெருசாகிட்டே போலான்னு சொல்றாரு. ஒருவேளை ஃபேஷன் டெக்னாலஜி கிடைக்கவில்லை என்றால் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் பண்ண சொல்லுங்க, கூடவே வேல்யூ ஆடடாக ஃபேஷன் தொடர்பான கோர்சஸ் நிறைய இருக்கு, அதை நீங்க பண்ணீங்கன்னா நிச்சயம் எதிர்காலம் சிறப்பாக இருக்குமா. தயவு செய்து உங்கள் மகனை படிக்க சொல்லுங்க, ஏன்னா ஆர்வம் இருக்கு அவருக்கு. எனவே அந்த ஆர்வத்தை தட்டி விடுங்க, தூண்டி விடுங்க. மிக சிறந்த ஒரு அழகாற்றல் நிபுணராக டிசைனராக உலகில் வருவதற்கு வலம் வருவதற்கு இந்தியா சார்பில் வருவார். வாழ்த்துக்கள்மா.